உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த பிராந்தியத்தில் இழந்த அமைதியை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்பதே மனித குலத்தின் வேண்டுகோள் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் ஒரே காரில் பயணம் செய்தனர். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய், பாதுகாப்பு தளவாடங்கள் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் புட்டினுடனான மோடியின் சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது பேசிய பிரதமர் மோடி, இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் நீண்ட கால பாரம்பரியமும் ஆழமும் கொண்டது என்று கூறினார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நல்லுறவுகள் தொடர்ந்து நீடிக்கும் என்று இரு தலைவர்களும் பரஸ்பரம் தெரிவித்தனர். உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி ரஷ்ய அதிபருடன் தாம் பேசியதாகவும், அமைதி ஏற்படுவதற்காக வழிகளை விரைந்து கண்டறிந்து இழந்த அமைதியை மீட்க வேண்டும், இது அனைத்து மனிதகுலத்தின் வேண்டுகோளாகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறும் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்க வருமாறு புட்டினுக்கு மோடி அழைப்பு விடுத்தார். அவருடைய வருகையை 140 கோடி இந்தியர்களும் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாகவும் மோடி அப்போது தெரிவித்தார்.